மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி யார்கிட்ட பேசுகிறோமா. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தால் வருமானம் அப்படிங்கிற டாஸ்கில் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செஷன். ஸோ இது வந்து நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸாக நம்ம வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தோம். நிறைய நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஆரம்பித்து நம்மளுடைய முக்கியமான உறவுகள் ஆரம்பித்து எல்லாருக்குமே என்ன எப்படி நன்றி சொல்லணும், மனசார எப்படி நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி செஷன் என்ன பண்ண போகிறோம்னா, இட் வாஸ் அன் ஸ்பெஷல் செஷன். ஸோ இந்த செஷன் தான் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மனசார என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு விஸ்வலைசேஷன், அதாவது ஒரு கனவு உலகத்தில் நீங்கள் எந்த பொருளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல நினைக்கிறீங்களோ, யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி அவங்களோட நீங்கள் வந்து அவங்களோட பேசுகிற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பட் இப்போ இருந்தால் ரியல் கிராட்டிடியூடே ஆரம்பிக்குது. ஸோ கிராட்டிடியூட் நன்றி உணர்வோட ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நன்றி உணர்வு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசார உங்களுடைய மனம், அதான் நம்முடைய ஆன்மா, இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லணுமா இருக்கணும். அப்போ அந்த தேங்க்யூ அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நோட் பென் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டில் எடுத்து நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிப்போம். ஸோ நன்றி நாங்கள் நார்மலாக ஒரு யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, இல்லைனா வந்து என்னுடைய உடலுக்கும் நல்ல உடல் நலத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக சில ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னீங்க அப்படின்னா அது அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காதுன்னா சும்மா ஒரு பேராகிராஃப், யாரோ சொன்னாங்க என்னோட காலுக்கு நன்றி, என்னோட கைக்கு நன்றி, இப்படி சொன்னாங்க, இப்படிலாம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க, என்னோட அம்மாவுக்கு நன்றி, இந்த உலகத்துக்கு எனக்கு கொண்டு வந்த அம்மாவுக்கு நன்றி, இல்லை என் தங்கச்சிக்கு நன்றி, என் கூட பிறந்த நன்றி, நீ வேலை பார்க்குற நன்றி, இல்லை இப்படிலாம் எழுதுறதை விட பட் உயிரோட்டமாக ஒவ்வொரு வரிகளாக எழுதணும். அப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு 21 நாள் தொடர்ச்சியாக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, இது இன்றைக்கி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். இல்லைனா ஒரு நோட் பென் இதுக்காக தனியாக ஒரு நோட், அந்த நோட்டை வந்து நீங்கள் வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு குட்டி நோட்டில் 10 பேஜ் 20 பேஜ்லாம் இருக்கிற மாதிரிலாம் நோட்லாம் விற்கிது, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நோட் விற்கிது. அந்த மாதிரி நோட்டு, அந்த மாதிரி பென் எடுத்துக்கோங்க. அது எப்போவுமே உங்களோட பேக்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் டெய்லியும் ஒரு 21 பேருக்கு திஸ் 21 டேஸ்னால 21 நாளைக்கு டெய்லி எழுதணும். 21 டைம்ஸ் நீங்கள் வந்து நன்றி எழுதக்கூடாது. இப்போ சொல்கிற டைப்பில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் ஆகும். இப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்க போனால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜனவரி 1 அன்றைக்கி எழுத ஆரம்பிப்பீங்கன்னா, ஜனவரி 1 இருந்து ஜனவரி 21 வரைக்கும் ஒரு நாள் விடக்கூடாது, எப்படியாவது எழுதிடணும். அந்த டைரியில் வேறு எதையும் எழுதக்கூடாது, இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேறு எதுவும் கிறுக்கக்கூடாது, படம் வரைக்கூடாது, கோலம் போடுறேன் இல்லை, அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து தனியாக வச்சுக்கணும், ஒரு பேக்கில் வச்சுக்கணும். அதை நீங்கள் சப்போஸ் எனக்கு எழுத மூலமாக நான் ட்ராவல் இருக்குது, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃபங்க்ஷன் இருக்கிற பண்ண முடியாது, அன்றைக்கி நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதுனா கிராட்டிடியூட்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். என்ன எழுத முடியல, 21 நாள் எழுத முடியல, 21 நாள் ஒரு 3 நாள் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, அந்த 3 நாள் நீங்கள் எழுதாட்டினாலும் என்ன பண்ணணும், அதை எடுத்து என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் எழுதணும். காலையிலையும் எழுதணும், நைட்டும் எழுதணும். ஓகேவா, காலையில் ஒரு தடவை எழுத போகிறோம், நைட் ஒரு தடவை எழுத போகிறோம். ஸோ அப்படி எழுதணும்னா ஓகே, இப்போ வந்து இப்போ 21 நாள் எழுதணும்னு தெரிஞ்சிச்சு, காலையில் ஒரு எழுதணும், மதியம் ஒரு நைட் ஒரு தடவை எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நன்றின்னு எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ நன்றி உணர்வுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு யோசிங்க. இப்போ உங்களுக்கு காலுக்கு என்னென்னா, இப்போ காலுக்கு நன்றின்னு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எழுதணும்னா, கொஞ்சம் ஆத்மார்த்தமாக எழுதணும். ஆத்மார்த்தமாக அப்படின்னா, இப்போ வந்து எந்த ஒரு இடத்துக்குமே போகிறதுக்கு இங்கே நிறைய பேரால் முடியல, கால் ஊனமாக இருக்காங்க, இல்லைனா இருந்தும் நடக்க முடியாமல் இருக்காங்க, இல்லைனா நடக்கவே முடியாமல் சில பேர் இருக்காங்க. இப்போ நல்லா பறக்கும்போது நல்ல விதமாக கால்லாம் வந்துட்டு அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் தொலைஞ்சு போகிறவங்களாம் இருக்காங்க. இப்படி எல்லாரும் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆரோக்கியமான காலை கொடுத்துருக்காங்க கடவுள். ஸோ அந்த காலுக்கு நன்றி, என்ன எவ்வளோ தூரத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு 2-3 வரி இருக்குமா எழுதணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயம், உங்கள் இந்த உடல் உறுப்புகளுக்குலாம் ஒரு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகள் ஒவ்வொருத்தவங்க, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அப்படின்னா, நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்கன்னா அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். எனக்கு ஒரு ஃப்ரீடம் எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் கிடச்சிருக்க கிடையாது, ஆனால் இப்போ வந்து இந்த மேரேஜ் லைஃப்பில் இந்த செகண்ட் மேரேஜ் லைஃப் போயிருக்குன்னா அந்த லைஃப் நல்லா இருக்குது, இல்லை அப்பா அம்மா வீட்டில் எனக்கு அந்தளவு ஃப்ரீடம் கிடையாது, பட் இங்கே எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஸ்பெஷல் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஒரு எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி விஷயத்தை நீங்கள் உண்மையாக எழுதுங்க. அப்போ என்ன நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் இருக்கோ, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவி இருக்குது, நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னா அதை நீங்கள் எழுதலாம். இப்போ நீங்கள் ஒரு புக்கு புதுசாக வாங்கியிருக்கீங்க, இல்லைனா இது வந்து கிராட்டிடியூட் பயிற்சி பார்த்துக்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் இருக்கீங்க, இப்போ மகிழ்வித்து மகிழ்ச்சி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மகிழ்வித்து மகிழ்ச்சி நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட கன்வே பண்ணிட்டு, நீ எனக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் நன்றி சொல்கிறேன். சும்மா நன்றின்னு சொல்லாமல் நீங்கள் கொடுத்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இது ஆப்டான ஒரு விஷயத்தை நீ கொடுத்துருக்கேன்னு கேட்கும்போது தான் நாங்கள் நன்றி இருக்கும். சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை, அப்போ நீங்கள் அவருக்கு நன்றி சொன்னேன் ஆகும், அவர் தான் நல்லா பார்த்துக்கவே இல்லை, என்கிட்ட கோவப்படுறாரு, கஷ்டப்படுத்துறாரு, எப்படி அவருக்கு நன்றி சொல்ல முடியும்னா அப்போ விட்டுருங்க அந்த டாபிக். கொஞ்சம் அவர் மன்னிக்கிறதுக்கு ஃபர்கிவ்னஸ்னு ஒரு ப்ராக்டிஸ் நான் தரேன். அந்த ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க நீங்கள் மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். இப்போ உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஸ்பெஷல் மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் என் லைஃப்பில் இருக்கலாம், நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற 2 குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, என் குழந்தை என்ன டேக் கேர் பண்ணிக்குதா, உங்கள் குழந்தைக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போது உங்கள் லைஃப்பில் என்ன
என்னென்னலாம் இருக்கோ எழுதுங்க. அப்போ ஒரு நாள் எழுதுவீங்க, 2 நாள் எழுதுவீங்க, அப்படி 21 நாள் எழுதும்போது 2, 3 நாளைக்கு எனக்கு பாயிண்ட்ஸே தெரியாது. அப்போ நாங்கள் டெய்லி நைட் எழுதும்போது எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்துட்டு ஒரு 4-5 விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துக்கு எழுதுங்க. அப்போ காலைக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ஒரு 21 பேருக்கு நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். 21 டைம்ஸ் நீங்கள் வந்து நன்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். எழுதணும் வாக்கியத்தில். இப்போ நான் எனக்கு வந்து இந்த பைக் இருந்துச்சு, இது பைக் இருந்ததால தான் நான் எனக்கு சேஃபாக ஆஃபீஸ் போயிட்டு சேஃபாக வந்தேன். இல்லை அந்த பைக் சப்போஸ் நிறைய பேர் பைக்கில் எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படிலாம் இல்லாமல் நமக்கு சேஃபாக நம்ம போயிட்டு சேஃபாக வரும் அப்படிங்கிறப்ப நன்றி. இல்லை ரோட்டில் நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுக்கு நன்றி. இல்லை ஒரு காய்கறி வாங்குற இடத்துல ஒரு காய்கறி 2 காய்கறி எக்ஸ்ட்ரா கிடச்சிதா, அப்போ என்ன அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். வெறும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனசார நீங்கள் நன்றி சொல்ல பழகிட்டே வாங்க. இந்த நன்றியோட கிராட்டிடியூட் இருக்குல்லையா, அந்த புக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணோன்னா கண்டிப்பாக தான் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் இது எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றதை முதல்ல உங்களோட டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நான் நன்றியுடன் பண்ணும்போது கடவுள் எனக்கு என்னென்ன வரங்கள்லாம் கொடுத்துருக்காரோ அது எல்லாத்துக்கும் நான் மனசார நன்றி சொல்லும்போது எனக்கு புது விஷயத்தை கொடுப்பாருன்னா அந்த ஒரு என்னன்னா கடவுள் என்ன இப்போ ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒரு பொருள் இப்போ அடுத்த ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அதே பொருள் இந்த குழந்தை கேட்குது, பென்சில் வாங்கி கொடுத்துருக்கீங்க, திரும்ப அதே பென்சில் போன வாரம் வாங்கி கொடுத்த பென்சில் என்ன பண்ண அப்படின்னு அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கடவுள் உங்ககிட்ட புது விஷயம் நீங்கள் கேட்கும்போது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம், நன்றி கூட நீ சொல்லலையே, இப்போ நான் எப்படி உனக்கு அடுத்து செய்ய முடியும் அப்படி சொல்லுவாங்களே. நன்றி மறப்பது நன்றன்று சொல்லுவாங்களே, அது மனுஷங்க மட்டும் இல்லை கடவுள்கிட்டையும். அப்போ கடவுள் என்ன பண்ணுவாருன்னா கொடுத்ததுக்குலாம் நன்றி சொல்ல அவசியம் இல்லை, அதை நீ நினச்சி பார்க்குறியா, அதை உணர்றியா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை வந்து உனக்கு வந்து பிளஸ்டான ஒரு விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு மட்டும் தான் கடவுள் நினைப்பார். அப்போ நாங்கள் டெய்லி நீங்கள் ஒரு 21 நாள் நீங்கள் காலைக்கும் நைட்டுக்கும் சொல்லிட்டு 21 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக அலாரம் வச்சுட்டோ ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சும்மா பண்ணிங்கன்னா டைம் இருக்காதுன்னு நான் சொல்லுவோம். அப்போ டெய்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு நம்ம எழுதிடணும், ஒரு 5 வரையாவது எழுதுங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நம்ம எழுதிடணும் பிளான் பண்ணுங்கள். அப்போ ஒரு டைம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல உட்காந்து எழுதணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டு பெண்ணும் உங்கள் பேக்கில் எப்போவுமே இருக்கணும்னு பிளான் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன விஷயம்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா அந்த 21 டேஸும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். 21 டேஸ்க்கு அப்புறம் சப்போஸ் நீங்கள் எழுதின எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது என் லைஃப்பில் இவ்வளோ பிளஸ்ட் மொமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நீங்கள் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நிஜமாவே நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்கடாமா, எங்கள் நிறைய பேர் இன்னும் வரப்போகிறதுக்கு இவ்வளோ கடன் இருக்குது அது இருக்குன்னு நினைக்கலாம். அப்போ ஆனால் நம்ம என்ன அந்த ஒரு கடன் வாங்கி நம்ம வீட்டு வாங்கியிருப்போம், கடன் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். ஆனால் வீடு இருக்குது, நிம்மதியாக வீடு இருக்குது, ஆனால் வாடகை வீடு கிடையாது, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும். இப்படி எவ்வளோ நிறைய இருக்கும். ஒரு கார் லோன் வாங்கினா கூட கார் லோன் அடைக்கல நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் காரில் நம்ம ஹாப்பியாக கொண்டு போயிட்டு இருக்கு கடை, அந்த கார் வந்து நம்ம ஹாப்பியாக எங்கெல்லாம் ஆசைப்படுறோம் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுது, எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே சேஃபாக கூட்டிகிட்டு போகுது. நம்ம எங்கே ஆசைப்படுறோமோ அங்கே உடனே போயிட்டு வந்துடும். அப்போ என்ன எவ்வளோ பஸ்ஸில் கூட்டத்தில் இருக்கிறதுல போகாமல் எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வேறு ஆங்கிளில் கவனிக்கும் போது அதில் உள்ள சந்தோஷங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்போவுமே நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அது நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு யோசிச்சுருக்காம நல்லதும் இருக்கும், அந்த நல்லது என்ன அப்படிங்கிற தேடுற மனப்பக்குவத்தை கடவுள் உங்களுக்கு அப்போ தான் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நாங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அந்த 20 டேஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஒவ்வொரு டைம் எதுவும் ஆத்மாத்தமாக மனசுக்குள்ளே சந்தோஷம் சொல்லிட்டு ஆத்மாத்தமாக அதை நன்றி மனசை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும். அப்போ நாங்கள் மனசுக்குள்ளே சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அந்த தேங்க்யூ நீங்கள் சொல்லும்போது உங்கள் மைண்டில் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இந்த கிராட்டிடியூட் டைரி எழுத பழக்கப்படுத்துங்க. ஸோ அதுக்கான கிளாஸ் தான் இன்றைக்கி. ஸோ டைரி வாங்கிட்டு ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காக எழுத ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிங்க. 1-2 நாளாக எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு பேனா எடுத்து எழுதும்போது ஒன்றுமே வராது. நாளாக எழுதாமல் ஒன்றுமே எனக்கு வந்தது கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ விஷயம் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் லிஸ்ட்டு பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும், அந்தளவு இருக்கும். அதனால் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பாக லைஃப்பை வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ரசிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு கடவுள் நன்றி சொல்லும்போது அந்த நன்றி சொல்கிறதுக்கான பழக்கம் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒருத்தரை பார்த்தா தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிப்பீங்க. வெளில பார்த்தீங்க பேசினா அதிகமாக தேங்க்ஸுங்கிற கூட சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கான பாண்டிங் நல்லா வரும். நான் இந்த சொசைட்டியில் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். அப்போ கிராட்டிடியூட் டைரி எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி செஷனில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு கிராட்டிடியூட் டைரி அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் பசங்க நோட் இருந்தால் கூட 4 பக்கத்தை எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டெய்லி எழுத பழக்கப்படுத்துங்க. ஸோ எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து மனசில் என்ன நினைக்கிறது விசுவலைசேஷன் தாண்டி அந்த எழுத்தாக ஒரு பேப்பர் பேனோட நீங்கள் எழுதும்போது அந்த பேனா எழுதவே வராது முதல்ல எழுதும்போது. ஆனால் அப்போ என்ன யோசிச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு உயிருக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எழுதும்போது என்ன எழுத்து தயக்கம் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதாமல் என்ன தயக்கம் வந்துச்சு அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி தான் ரியலாக அந்த கிராட்டிடியூட் செஷனை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ 2 வீக் செஷன் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுடைய உள்ளூர் பண்ணோம், ரெண்டாவது நாள் வந்து இது செஷன்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கு Thursday. ஸோ கிராட்டிடியூட் செஷனுடைய ரியல் செஷனுக்குள்ளே உள்ள வந்தாச்சு. நாளைக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூடில் என்னோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் அந்த பகிர்ந்துக்கிறத நீங்கள் வந்து ரசிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட ரசனைகள் அத்தனையுமே எனக்கு புது மாற்றத்தை கொடுக்குது. விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.